அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்க பிரிட்டனின் திடீர் முடிவால் உக்ரைன் பாரிய அதிருப்தி. வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் பிரிட்டன் ஜனாதிபதியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் ரஷ்யாவிற்குள் இலக்குகளை தாக்க நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனை அனுமதிப்பது குறித்து இங்கிலாந்து பிரதமர் கேட் ஸ்டார்மர் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இது நீண்ட நாட்களாக உக்ரைன் நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கோரிக்கையில் பாரிய பின்னடைவென தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவுக்குள் நீண்டதூர ஏவுகணைகளை உக்ரைன் செலுத்த அனுமதிக்குமாறு பைடனை அவர் வற்புறுத்தினாரா என்று கேட்டபோது கேட் ஸ்டார்மர், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் உக்ரைன் உட்பட பல முனைகளில் நீண்ட மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தியுள்ளோம் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் இந்தோ பசிபிக், ஈரான் மற்றும் வடகொரியா ரஷ்யாவுக்கு கூடிய ஆயுதங்களை வழங்குவது குறித்தும் நாம் பாரிய அளவில் கவனம் செலுத்தியிருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்யா மீது உக்ரைன் நீண்டதூர ஏவுகணைகளை வீச அனுமதிக்க வேண்டாம் என்று மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்தகைய நடவடிக்கை உக்ரைன் போரில் நேட்டோவின் நேரடி பங்கேற்பை பிரதிபலிக்கும் என்றும் அதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் புடின் தெரிவித்திருந்தார். ரஷ்யாவுக்குள் நீண்டதூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா, பிரிட்டன் அனுமதி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் புடினின் இந்த எச்சரிக்கை மிக பெரும் சிக்கலாக மாறியது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் பிரிட்டன் பிரதமரை சந்திப்பதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பைடன், விளாடிமிர் புடினை பற்றி நான் அதிகம் நினைக்கவில்லை என்று கூறினார். ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளுக்கு எதிராக நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இன்று வரை உக்ரைனுக்கு அனுமதி வழங்கவில்லை. எவ்வாறாயினும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு இதுபோன்ற பயன்பாட்டுக்கு அங்கீகாரம் வழங்குமாறு பலமுறை அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த சந்திப்பில் உறுதியான முடிவுகள் எடுக்காமல் பிரிட்டன், அமெரிக்க ஜனாதிபதிகள் திரும்பியுள்ளமை ஜெலன்ஸ்கிக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. ஈரானின் சம்ரான் 1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதாக ஈரானிய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் துணை இராணுவ புரட்சி காவல் படையால் உருவாக்கப்பட்ட சம்ரான் 1 செயற்கைக்கோள் பூமியில் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதாக ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. மொத்தம் 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது பூமியிலிருந்து 580 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் திட எரிபொருளால் இயக்கப்படும் ஹைம் 100 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. விண்வெளி வன்பொருள் மற்றும் மென்பொருளை சோதிப்பதே இந்த செயற்கைக்கோளின் முக்கிய பணி என்றும், செயற்கைக்கோளிலிருந்து தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு சிக்னல் பெறப்பட்டதாகவும் IRNA தெரிவித்துள்ளது. ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அடுத்த அதிபராக மசூத் பெஷ்கியான் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக ஈரானிலிருந்து விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து பலுசிஸ்தான் மாகாணத்தின் குவாட்டா நகருக்கு சென்று கொண்டிருந்த பஸ் பள்ளத்தாக்கில் வீழ்ந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஷெகாப் மாவட்டம் தனசரில் உள்ள மலைப்பாங்கான பகுதியில் பஸ் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 24 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றை பாடசாலை சிறார்கள் 2 மொத்தமாக அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் நோயாபிராஸ்க் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 122 கோடி மதிப்பிலான ஹெலிகாப்டருக்குள் பாடசாலை சிறுவர்கள் 2 நுழைந்து விளையாடியுள்ளார்கள். அத்துடன் அவர்கள் எரியக்கூடிய திரவத்தை அதில் ஊற்றியுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் சிகரெட்டை பயன்படுத்தியுள்ளார்கள். அதில் அந்த ஹெலிகாப்டரானது கொழுந்து விட்டெறிந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்ய இராணுவத்திற்கு நெருக்கமான சமூக ஊடக பக்கம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் எரியக்கூடிய திரவத்தை ஊற்றியதன் பின்னர் சிகரெட் புகைக்க முடிவு செய்துள்ள சிறார்கள் 2 பின்னர் இந்த சிகரெட்டை ஹெலிகாப்டருக்குள் வீசியுள்ளார்கள். இதன் பின்னரே ஹெலிகாப்டர் வெடித்துள்ளது. இதனடுத்து சிறார்கள் 2 கைது செய்துள்ள அதிகாரிகள் அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் சிறார்கள் 2 காயமடைந்துள்ளதாகவே கூறப்பட்டுள்ளது. மேலும் ஹெலிகாப்டர் மொத்தமாக சேதமடைந்துள்ளது. ஆனால் ஹெலிகாப்டரை சேதப்படுத்த எவரேனும் அந்த சிறுவர்கள் 2 தூண்டினார்களா என்பது தொடர்பில்
விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்புடைய சிறார்கள் இருவரும் 5 மில்லியன் ரூபிள் தொகை சன்மானம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஒருவர் குறிப்பிட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே உக்ரைன் மீதான ஊடுருவலுக்கு பின்னர் ரஷ்யா 144 ஹெலிகாப்டர்களை இழந்துள்ளது என்றும் இதில் 112 மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது என்றும் 30 ஹெலிகாப்டர்கள் சேதமடைந்துள்ளது என்றும் 2 எண்ணிக்கை உக்ரைன் படைகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளது. அணுவாயுதம் குறித்து ஐன்ஸ்டீன் எழுதிய எச்சரிக்கை கடிதத்தின் நகல் ரூபாய் 32.7 கோடிக்கு ஏல விற்பனைக்கு சென்றுள்ளது பரபரப்பாக பேசப்படுகின்றது. அணுவாயுதம் குறித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய எச்சரிக்கை கடிதத்தின் நகல் 32.7 கோடிக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான அறிவியலாளர்கள் ஒருவரும் தலைசிறந்த இயற்பியலாளரும் விஞ்ஞானியுமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1939ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதிய கடிதத்தின் நகல் தற்போது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பிறந்தவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1933ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். அதே சமயம் ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஹிட்லரின் நாஜி படைகள் மேற்கொண்ட ஜூத அழிப்பு நடவடிக்கைகளால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்காவிலேயே குடியேற முடிவு செய்தார். இதற்கிடையில் ஜெர்மனியின் அணு விஞ்ஞானிகள் அணு ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருந்தார்கள். அணுவை பிளந்து அதன் ஆற்றலை கொண்டு அணுவாயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஜெர்மனியர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. இது அப்போதைய அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை பெரிதும் கலக்கமடைய செய்தது. அந்த சமயத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் ஜெர்மனியர்கள் அணுவாயுதத்தை தயாரிப்பதற்கு முன்பாக அமெரிக்க அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐன்ஸ்டீன் எழுதிய இந்த கடிதம்தான் அமெரிக்க அரசாங்கத்தின் மேன்கார்டன் திட்டம் வேகமாக உருவெடுக்க தூண்டுகோலாக அமைந்தது. உலக நாடுகளின் கண்களில் மண்ணை தூவி மிகவும் இரகசியமான முறையில் மேன்கார்டன் திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா அணுவாயுதத்தை வெற்றிகரமாக தயாரித்து இந்த அணுவாயுதமே 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மீது வீசப்பட்டது. அந்த வகையில் ஐன்ஸ்டீன் எழுதிய கடிதம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணமாக கருதப்படுகின்றது. அவர் எழுதிய அசல் கடிதம் நியூயார்க்கில் உள்ள பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் நூலக தொகுப்பில் உள்ளது. இந்நிலையில் ஐன்ஸ்டீன் கையெழுத்திட்ட இந்த கடிதத்தின் நகல் கிறிஸ்டி நிறுவனம் நடத்திய ஏலத்தில் $3.9 மில்லியன் சுமார் 32.7 கோடி இந்திய ரூபாயில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஐன்ஸ்டீன் எழுதிய கடிதம் அமெரிக்காவின் அணு ஆராய்ச்சி துறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி இருந்தாலும் பின்னாட்களில் ஐன்ஸ்டீன் இது குறித்து மிகப்பெரிய வருத்தம் தெரிவித்தார். குறிப்பாக ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணுவாயுதங்கள் ஏற்படுத்திய பேரழிவைக் கண்டு ஐன்ஸ்டீன் பிற்காலத்தில் மனமுடைந்து போயிருப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் கதிஜுக்ஸா ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது நேற்றைய தினம் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். கதிஜுக்ஸா ராக்கெட்டுகளை பயன்படுத்திய சம நேரத்தில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தியும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கலிலி மற்றும் கலிலியின் வடமேற்கில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் பீரங்கிப்படை தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அத்துடன் பீரங்கிப்படை தளத்துக்கு அருகாமையில் அமைந்திருந்த இஸ்ரேலிய கண்காணிப்பு கோபுரங்களும் ஏவுகணை தாக்குதலில் சேதமாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியோ கொல்லப்பட்டதன் பின்னர் ஹமாஸினுடைய புதிய தலைவராக ஜாக்கியா ஷின்வார் தேர்வு செய்யப்பட்டார். ஜாக்கியா ஷின்வார் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் காசாவில் பல்வேறுபட்ட முனைகளில் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதை இஸ்ரேல் அரசு தொடர்ச்சியாக தள்ளி வைப்பதாகவும் நெதன்யாகு வேண்டுமென்றே புதிய நிபந்தனைகளை சேர்த்து போர் நிறுத்தத்தை நீர்த்து போக செய்துள்ளதாகவும் ஜாக்கியா ஷின்வார் தெரிவித்திருப்பதுடன் காசாவில் தொடர்ச்சியாக போர் நிறுத்தம் செய்யாது காசாவையும் பாலஸ்தீனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் அரசு முற்பட்டால் இஸ்ரேலை நாங்கள் முற்றாக துடைத்து அழித்து விடுவோம் என ஜாக்கியா ஷின்வார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் எதிர்ப்பட்சியில் இருக்கும் ஹிஸ்புல்லாக்களினுடைய தியாகத்தையும் அவர்களுடைய வீரத்தையும் தாங்கள் பாராட்டுவதாகவும் பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக ஹிஸ்புல்லா ஆற்றும் மிகப்பெரிய பங்குக்கு தான் நன்றி தெரிவித்து ஹசன் நஸ்ரல்லாவுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் ஜாக்கியா ஷின்வார் தெரிவித்துள்ளார். இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை
தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.